நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் திருபுவனம் அஜித்குமார் மரணத்தின் வழக்கறிஞராக செயல்படக்கூடிய திரு கணேஷ்குமார் நம்மோடு இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அந்த திருபுவனம் அஜித்குமாருடைய இந்த லாக்அப் டெத் விசாரணை எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு சார்? சிபிஐ என்ன பண்றாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. குறிப்பா நிகிதா அவர்கள் விசாரணை பண்ணி 6 வாரங்கள்ல தாக்கல் செய்யணும்னு சொல்லி நேற்று முன்தினம் ஒரு நியூஸ் வெளியாயிருக்கு. என்ன நடந்தது சார்? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. இல்ல, இந்த 2 வழக்குகளையும் ஷார்ட்டா ஒரு ஹிஸ்டரியா பார்த்தோம் அப்படின்னா, நிகிதா திருட்டு வழக்கு கொடுத்திருக்காங்க. நகை திருட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு கொடுத்திருக்காங்க. அது 302 ஆஃப் 2025. அஜித்குமாருடைய மரண வழக்கு 303 ஆஃப் 2025. இது கிரைம் நம்பர். இது 2 வழக்குகளையுமே லார்ட்ஷிப் எஸ்எம்ஜே அவர்கள் சிபிஐக்கு ஒப்படைச்சாங்க. ஒப்படைச்ச நாள்ல இருந்து இது 2 வழக்கையும் ஒன்னாதான் சிபிஐக்கு ஒப்படைச்சாங்க. ஆனா சிபிஐ அவங்களுடைய நேரமின்மை காரணத்தினால அஜித்குமார் கொலை வழக்கை மட்டும்தான் விசாரணைக்கு எடுத்துக்கிட்டாங்க. கடந்த 20/8/2025 வரைக்கும் அவங்க நிகிதா கொடுத்த கம்ப்ளைண்ட்டை விசாரணைக்கு எடுத்துக்கல. அவங்க முழுக்க விசாரிச்சது அஜித்குமாருடைய மரண வழக்கை மட்டும்தான் விசாரிச்சிருக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போதும் கடந்த முந்தின ஹியரிங்ல ரிட் மனு உயர்நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்த போது சிபிஐ என்ன சொன்னாங்கன்னா, நாங்க அஜித்குமார் வழக்குல 102 சாட்சிகளையும் 103 ஆவணங்களையும் விசாரிச்சு நீதிமன்றத்துல முதல் கட்டமா ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மதியம் 1:30 அளவுல கரெக்டா சொன்னாங்க. ஆன்லைன்ல நாங்க ஃபைல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை ஏத்துக்கிட்டு உயர்நீதிமன்றமும் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரை பாராட்டினாங்க. இது நம்மளுக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த சிஜேஎம் நீதிமன்றம், கீழமை நீதிமன்றம் இருக்கு இல்லையா, அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாங்க இல்லையா, அந்த நீதிமன்றத்துக்கு போகும்போது இவங்க ஆன்லைன்ல ஃபைல் பண்ணது சரியா இல்ல, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இவங்க முறையா ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி அந்த ஃபைலை ரிட்டர்ன் போட்டுட்டாங்க. சார்ஜ் ஷீட்டே ரிட்டர்ன் போட்டுட்டாங்க. ரிட்டர்ன் போட்ட பின்னாடி சிபிஐ மறுபடியும் அதை சரி பண்ணி ஆன்லைன்ல ஃபைல் பண்ணிட்டாங்க. ஃபைல் பண்ணதுல 6 பேர் மேல இந்த குற்றப்பத்திரிகை முதல் கட்டமா தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு. அதுல முதல் 5 பேரை அரெஸ்ட் பண்ணது நம்ம எல்லாருக்கும் தெரியும். 6வது ஆளை இப்போ சமீபமா சிஜேஎம் மதுரை நீதிமன்றம் அவங்களுக்கு சம்மன் கொடுத்து ஷூரிட்டிஸ் ப்ரொடியூஸ் பண்ண வச்சிருக்காங்க. அவர் சம்மன் கொடுத்து அப்பியர் ஆயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாரு. 5 பேர் மட்டும்தான் கஸ்டடியில இருக்கிறாங்க. 6வது ஆள் டிரைவர் இன்னும் வெளியில தான் இருக்கிறாரு. இது ஒரு பக்கம். நிகிதா கேஸ கடந்த 20/8/2025 அன்னைக்கு பின்னாடிதான் தமிழ்நாடு அரசு கையில இருந்து இவங்க எஃப்ஐஆர் நகலையே கையில வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க வழக்கும் பதிவு பண்ணல. தமிழ்நாடு அரசுடைய ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டா, அஜ்மல் கான் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, இவங்க என்கிட்ட இருந்து ஃபைலே வாங்க மாட்டாங்க, நாங்க தமிழ்நாடு அரசு சிபிஐ கிட்ட ஃபைல் ஒப்படைச்சோம், ஆனா அவங்க வாங்க மறுக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுனால உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு போட்டாங்கன்னா, நீங்க அந்த ஃபைலையும் வாங்கிக்கங்க, அடுத்த ஹியரிங்குள்ளார நீங்க 2 கேஸையும் விசாரிச்சு நீங்க 2லயுமே ஃபைல் பண்ணிருங்க, 2லயுமே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லியிருந்தாங்க. சொல்லிதான் இந்த 24/9/2025 வரைக்கும் டெட்லைன் பிக்ஸ் பண்ணிட்டு 2 கேஸ்லயும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி 2 கேஸையும் முடிங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் போன மாசம் ஹியரிங் வந்தப்போ சிபிஐ என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, நாங்க 10 பேர்கிட்ட இருந்து சிடிஆர் ரிப்போர்ட் வாங்கியிருக்கிறோம், அந்த சிடிஆர் ரிப்போர்ட் செல்போன் மத்த இதெல்லாம் ஆய்வுக்கு அனுப்பிச்சிருக்கிறோம், ஹைதராபாத்துக்கும் நியூ டெல்லிக்கும் அனுப்பிச்சிருக்கிறோம், அந்த ரிப்போர்ட் வந்தாக்காதான் எங்களால அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண முடியும், விசாரணையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும்னா இந்த கால் டீட்டெயில் ரெக்கார்ட், ஃபாரன்சிக் லேப் ரிப்போர்ட் எல்லாம் எங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சிடிஆர் ரிப்போர்ட் யார் வாங்கினான்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். முதல்ல இந்த சிடிஆர் ரிப்போர்ட் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் ஹியரிங் ரிட் மனு முதல் முறையா ஹைகோர்ட்ல வந்தப்போ யாரெல்லாம் ஹையர் அத்தாரிட்டிஸ் இதுல ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக சிடிஆர் ரிப்போர்ட் போடுங்க அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் உத்தரவு போட்டாங்க. அந்த உத்தரவின் அடிப்படையில சிபிஐயும் நியமிக்கப்படல, சிபிசிஐடியும் நியமிக்கப்படல. யாருன்னு நியமிக்கப்படாத காலகட்டத்துல 4th ADJ அப்படின்னு சொல்லக்கூடிய மாவட்ட நீதிபதி திரு ஜான் சுந்தர்லா சுரேஷ் அவர்களை நீதிமன்றம் நியமிச்சாங்க. அவங்க திருப்புவனம் அரசு பங்களால விசாரிச்சாங்க. 3 நாள் விசாரிச்சு ஒட்டுமொத்த சாட்சிகளை விசாரிச்சு முடிச்சுட்டாங்க. அன்னைக்கு கேஸ் முடிஞ்சு போச்சு. 22 முக்கியமான சாட்சிகளை விசாரிச்சுட்டாங்க. ஆவணங்கள் எல்லாம் போலீஸ் கையில இருந்து வாங்கிட்டாங்க. வாங்கி உயர்நீதிமன்றத்தை ஒப்படைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு ஒப்படைக்குது. ஆக்சுவலா இது முக்கியமான விஷயம்.
22 சாட்சியும் விசாரிச்சாச்சு. கேமரா, சிசிடிவி, சிடிஆர் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம நீதிபதி அவர்களே கைப்பற்றி உயர்நீதிமன்றத்துல ஒப்படைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கேஸை வந்து சிபிஐ ஒப்படைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் சிபிஐ என்ன பண்றாங்க, இந்த 22 சாட்சியில இருந்து கிட்டத்தட்ட 103 சாட்சி வரையும் விசாரிக்கிறாங்க. அடிஷனலா 80 சாட்சிகள் வரைக்கும் விசாரிக்கிறாங்க. ராத்திரி பகலா விசாரிக்கிறாங்க. அதை நம்ம மறுக்க முடியாது. ராத்திரி பகலா விசாரிக்கிறாங்க, டீமா பிரிச்சு விசாரிக்கிறாங்க. 2 பேரா பிரிச்சு 10 இடத்துல விசாரிச்சாங்க ஒரே நேரத்துல. அதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது. ஆனாலும் இவங்க சிடிஆர் ரிப்போர்ட் வாங்கி நியூ டெல்லிக்கும் ஹைதராபாத்துக்கும் அனுப்பிச்சாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட் இன்னமும் வரல அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்ல கடந்த 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க. எங்களை அதுல வராதனால நாங்க வந்து அந்த சிடிஆர் ரிப்போர்ட் வந்தாதான் யார் யாருக்கு போன் பண்ணியிருக்கிறாங்க, யாருக்கு என்ன பேசி இருக்கிறாங்கன்னு தெரியும். அதன் அடிப்படையில தான் நாங்க அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண முடியும். இன்னும் 90 நாள் எங்களுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. கேட்கும்போது நம்ம உயர்நீதிமன்ற நீதி அரசர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்த டெட்லைன் முடிஞ்சு போச்சு. இன்னும் நீங்க 90 நாள் டைம் கேக்குறீங்களே, இது சரியில்லை அப்படின்னு சொல்லி மறுபடியும் 2 மாசம் டைம் கேட்டாங்க அவங்க. 2 மாசம் டைம் கொடுக்க முடியாது. உங்களுக்கு இறுதியா இன்னும் 6 வாரம் டைம் கொடுக்குறோம். அதுக்குள்ளார 2 வழக்கையும், நிகிதா கொடுத்த திருட்டு வழக்கையும் நீங்க விசாரிச்சு முடிக்கணும். அஜித்குமார் வழக்குலையும் நீங்க கூடுதல் குற்றப்பத்திரிகை இந்த சிடிஆர் ரிப்போர்ட் வந்த பின்னாடி அதை ஆய்வு பண்ணி மற்ற சாட்சிகளை விசாரிச்சு ஆவணங்களை கைப்பற்றி நீங்க மீண்டும் வந்து கூடுதல் விசாரணையை முடிச்சு இறுதி குற்ற அறிக்கை தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இப்போ 6 வார காலம் கொடுத்திருக்கு. இதுல இந்த முக்கியமா யார் கால் பண்ணான்றது சிடிஆர் ரிப்போர்ட் வந்தா மட்டும்தான் தெரியுன்றது நமக்கு இப்ப தெரிய வருது. குறிப்பா சொல்லணும்னா இன்னொரு வழக்கு இது தொடர்பு இருக்குல்ல. இந்த வழக்கறிஞர் வந்து கொலை முயற்சி செஞ்சாங்கன்னு. அந்த வழக்கு என்ன ஆச்சுங்க? அந்த கேஸ் என்ன ஆச்சு? அதுக்கும் இந்த சிபிஐ கேஸுக்கும் சம்மந்தம் இல்ல. இல்ல. அந்த கேஸ் இருந்தாலும் இது தொடர்பான கேஸ். இப்ப நீங்க வாதாடுறீங்க. உங்களுக்கு ஒரு கொலை மிரட்டல், கொலை முயற்சி நடக்குது. சக வழக்கறிஞருக்கு. அது என்ன ஆச்சு? என்ன நிலைமையில இருக்கு? மிரட்டப்படுகிறீங்களா? அப்படின்ற இன்னொரு கேள்வி ஒண்ணு இருக்குல்ல. இல்ல அது அந்த எஃப்ஐஆர் மீது திருப்புவனம் காவல்துறையினர் எந்த நடவடிக்கை எடுத்ததா இதுவரைக்கும் எங்களுக்கு தகவல் இல்ல. நாங்க கேட்ட வரைக்கும் எந்த தகவலும் இல்ல. அது வெறும் குடிச்சு போட்டு இடிச்சாங்க அப்படின்னு பல இன்ஸ்பெக்டர் சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுக்கப்புறம் புது இன்ஸ்பெக்டர் வந்துட்டாங்க. புது இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறதா டிஎஸ்பியோட சேர்ந்து உறுதி கொடுத்தாங்க. அது விசாரிச்சு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு சொல்லி எங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல. அது போக ரிட் மனு வரும்போதே சாட்சிகளுக்கு பாதுகாப்பு கேட்டிருந்தோம் இல்லையா? அதன் அடிப்படையில அப்ளை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சிவகங்கை மாவட்ட நீதிபதி அவர்கள் முன்பு நீங்க 6 பேர் அப்ளை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நாங்க அப்ளை பண்ணோம். அதுல உத்தரவு போட்டாங்க. உத்தரவு போட்டதன் அடிப்படையில சக்தீஸ்வரனுக்கு ஆல்ரெடி பிஎஸ்ஓ பாதுகாப்பு இருக்குது. அந்த வீடியோ எடுத்த நபர் இருக்கார் இல்லையா? அவருக்கு ஆல்ரெடி பாதுகாப்பு, போலீஸ் பாதுகாப்பு, ஆயுதம் ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு 24 மணி நேரம் இருக்குது. அது போக பிற சாட்சிகளுக்கும் வீட்டுல பாதுகாப்பு இப்ப போட்டிருக்கிறாங்க. போன வாய்தா வந்தப்போ போட்டாங்க. இப்போ அதுல மிச்சம் இருக்கிறதையும் நீங்க நிறைவேற்றுங்கன்னு சொல்லி லார்ட்ஷிப் எஸ்எம்ஜி சொல்லியிருந்தாங்க. அதை எப்ப நிறைவேற்றுறாங்கன்னு பாத்தீங்கன்னா 23ஆம் தேதி நைட்டு சாயந்தரம் நிறைவேற்றுறாங்க. நைட்டு சாயந்தரத்துக்குள்ள முடிக்கிறாங்க. அதாவது மறுநாள் காலையில உயர்நீதிமன்ற விசாரணை வரும்போதுதான் அந்த முந்தின நாள் இரவு அல்லது சாயந்தரம் தான் அவங்க நிறைவேற்றவே வர்றாங்க வீட்டுக்கு. குறிப்பா சொல்லணும்னா அலாரம், ஃபென்சிங் எல்லாம் பொருத்த சொல்லியிருக்காங்க. சாட்சிகளோட வீட்டு வாசல்ல ஃபென்ஸ் பொருத்துங்க, தடுப்புகள் அமைங்க, அவங்களோட கதவுகள்ல அலாரம் அமைங்க, அவங்க கதவுகள்ல லென்ஸ் பொருத்துங்க, யார் வெளியில் நிக்கிறான்னு தெரியணும் அப்படின்னு சொன்ன உத்தரவை கொடுத்து 1 மாசம் ஆச்சு. உயர்நீதிமன்ற விசாரணை 24ஆம் தேதி வருதுன்னா 23ஆம் தேதி ஈவினிங் தான் அதை வந்து நிறைவேற்றுறாங்க. மற்றபடி இதுவரைக்கும் எந்த முன்னேற்றமும் இல்லை. இந்த வழக்கு அப்படியே தான் இருக்கு. இந்த நிலையில் இன்னொரு குறிப்பான விஷயம் என்னன்னா, மதுரை சிஜேஎம் நீதிமன்றத்துல இந்த 6 பேர் மேல முதல் கட்ட குற்ற பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பெட்டிஷன் இவங்க சிபிஐ ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க இல்லையானே தெரியல யாருக்குமே. கூடுதலா நாங்க விசாரிக்கணும், எங்களுக்கு அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சிஜேஎம் நீதிமன்றத்துல இவங்க வந்து ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கணும். அதுல வந்து நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கணும். அதன் அடிப்படையில கமிட்டல்னா மேல் நீதிமன்றத்துக்கு அனுப்பாம நிறுத்தி வச்சிருக்கணும். இதுதான் முறையானதுன்னு நான் நம்புறேன். ஆனா இதெல்லாம் நடந்துச்சா என்னன்னு தெரியல. நீதிமன்றம் என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, கடந்த 23ஆம் தேதியே இந்த வழக்கை கமிட்டல் பண்ணி மதுரை பிடிஜே நீதிமன்றத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. வர்ற 6/10 அன்னைக்கு மதுரை முதன்மை மாவட்ட நீதிமன்றத்துக்கு கமிட்டல் ஆகி போயிடுச்சு. பண்டல் எல்லாம் அங்க அனுப்பிச்சிட்டாங்க. இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. திருப்புவனம் கார்த்திக் ராஜா பாதுகாப்பு சம்பந்தமா அந்த மடப்புறம் கோயிலுக்கு செல்ற வழியில
அந்த பாலத்தின் மீது நடந்த சம்பவத்துக்கு இன்னும் திருப்புவனம் காவல்துறையினர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு எங்களுக்கு இதுவரையும் தெரியாது. நிக்கிதாவினுடைய இந்த நகை திருட்டு புகார் வந்து ஆதாரமற்ற ஒரு புகார். அவங்க வந்து திருட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட புகார் அல்ல. கொலை செய்வதற்காக கொடுக்கப்பட்ட புகார் அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இல்ல நாங்க வந்து இந்த வழக்குல இருந்த வரைக்கும், இந்த நகை திருட்டு தான் போச்சு அப்படின்ற எந்த முகாந்திரமும் எங்களுக்கு தெரிய வரல. ம். திருப்புவனம் காவல்துறை என்ன முடிவு பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, எஸ்ஐ ஆகட்டும், இன்ஸ்பெக்டர் ஆகட்டும், பழைய எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர் ஆகட்டும், இந்த அஜித் உயிரோட இருக்கும்போது விசாரிச்சவங்கள என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த திருட்டு புகார் உண்மையா இருக்க வாய்ப்பில்லன்னு தான் அவங்க நினைச்சிருக்கிறாங்க. அத வந்து தனிப்பட்ட ரீதியில வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இருந்தாலும் உயர் அதிகாரிட்ட இருந்து உத்தரவு வந்ததுனால, அவங்க வந்து அத தவிர்க்க முடியாம ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. எங்கள பொறுத்த உயரதிகாரிகள் ம். எங்கள பொறுத்த சொல்லுங்க. வரைக்கும் நகை திருட்டு புகார்ல முகாந்திரம் இருக்கிறதா எங்களுக்கு இதுவரையும் தெரிய வரல. இப்போ சிபிஐ ஏன் வந்து மாத்துனாங்க? அஜித் குமார் கொலைக்கு என்ன காரணம்? என்ன காரணமா இருக்க முடியும்? உயரதிகாரிகள் யாரெல்லாம் இதுல பங்கு பெற்றாங்க? ம். நிகிதாவோட திருட்டு புகார் உண்மையா, பொய்யா? இந்த 3 கேள்விக்கு தான் சிபிஐக்கு மாத்துனதே இல்லையா? ஏன்னா இதுக்கு முன்னாடியே இவங்க அஜித் குமார அடிச்சுதான் கொன்னாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. வீடியோ ஆதாரங்கள் மூலமாவும், மற்ற போஸ்ட்மார்டம் மூலமாவும் தெரிஞ்சு போச்சு. நம்மளுடைய 4த் ஏடிஜி நீதிபதி அவர்கள் சாட்சிகள்லாம் விசாரிச்சு ஒரு முதல் கட்ட விசாரணை அறிக்கையை ஒப்படைச்சுட்டாங்க. இது அடிச்சு கொல்லப்பட்ட வழக்கு தான் அப்படின்னு குடுத்துட்டாங்க. இதுல வேற என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த 3 கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு தான் சிபிஐக்கு ஒப்படைச்சாங்க. ஆனா இந்த 3 கேள்விக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த ஆன்சரும் கிடைக்கல. சிபிஐ வழக்கு விசாரிக்கிறாங்கல்ல. அதுல உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கா? குறிப்பா சிபிஐ மேல? இல்ல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நாங்க என்ன சொன்னோம், ஆ மூத்த வழக்கறிஞர் ஹென்றி டிஃபைன் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஏற்கனவே இந்த வழக்குல 4த் ஏடிஜி அவர்கள் என்கொயரி ஆபீசரா செயல்பட்டாங்க. அவங்களே முக்காவாசி விசாரணை முடிச்சுட்டாங்க. இதுல புதுசா விசாரிக்கிறதுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல. சிபிஐயும் பாத்தீங்கன்னா, விசாரிச்ச சாட்சிகள மறுபடியும் விசாரிச்சிருக்காங்க. இப்ப நவீனே 10 முறை, மாலதி அம்மாவ ஒரு 10 முறை விசாரிச்சிருக்காங்க. நவீன 10ல இருந்து 15 முறை விசாரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு சாட்சிகளையும் மீண்டும், மீண்டும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அதுல எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல. ஆனா கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் இன்னும் கண்டுபிடிக்கப்படாம இருக்குது. காலதாமதம் ஆகக்கூடாது அப்படின்றது தான் எங்களோட முக்கியமான கருத்து. சிபிஐனால காலதாமதம் ஆகும் அப்படின்றது தான் ஹென்றி டிஃபைன் அவர்கள் உயர்நீதிமன்றத்துல சமர்ப்பிச்ச காரணம். எஸ்எம்ஜே அவர்களும் அத ஒத்துக்கிட்டாங்க. எஸ்எம்ஜே லார்ட்ஷிப்பும், ஆமா, ஏற்கனவே பல வழக்குகள்ல காலதாமதம் ஆயிருக்குது அப்படின்றத ஒத்துக்கிட்டாங்க. அப்ப இப்போ அதே நிலைமை தான் இப்போ. காலதாமதம் ஆயிட்டு இருக்குது. இன்னும் வழக்கு விசாரணை முடியல அப்படின்றதான் இப்ப இருக்கக்கூடிய நிலைமை. குறிப்பா பல்வேறு விஷயங்கள அஜித் குமாருடைய மரணத்தை பற்றியும், இது நடைபெறக்கூடிய இந்த விசாரணை பற்றியும், கோர்ட்ல நடைபெறக்கூடிய இந்த வழக்கு பற்றியும், நியூஸ் டுடே தமிழுக்கு நீங்க கொடுத்த இந்த பேட்டிக்கு நாங்க வந்து நன்றி தெரிவிச்சுக் கொள்கிறோம். மற்றும் ஒரு நிகழ்வுலயும் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் தோழர்.